என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம நட்சத்திரத்துக்கு பேசிட்டு வர்றோம். இப்போ சனியோடைய நட்சத்திரமான பூசத்துக்கு அடுத்து இப்போ அனுச நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம். அனுசத்தை பற்றி சில விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறதெல்லாம் உபநட்சத்திர ஜோதிடம் தான். நவீன கான்செப்ட் தான், பாரம்பரியம் அல்ல. இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீன கான்செப்டில் உபநட்சத்திர ஜோதிடத்தினுடைய தன்மைகளை பற்றி பேசிட்டு வர்றோம். அப்போ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். அனுஷ நட்சத்திரம் இப்போ 213 டிகிரி 20 கலை, 226 டிகிரி 40 கலை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த அனுஷ நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இதுக்கு யார் மகான் சித்தர் யார் அப்படின்னா வால்மீகி அப்படிங்கிற சித்தர் தான். இந்த வால்மீகி சித்தர் அப்படிங்கிறது அனுச நட்சத்திரத்துக்குரிய ஆற்றலை, அவர்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு அனுசத்தினுடைய தன்மை வந்துடும். அடுத்து இன்னும் கலியுகத்தில் நம்ம கண்ட மகா பெரியவா அவர் அனுச நட்சத்திரம். மகா பெரியவாளை நினைச்சோம்னா அனுச நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடுது. மகா பெரியவாளுடைய ஜீவசமாதிக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அனுசத்தினுடைய தன்மை நமக்கு வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். மகா பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அனுச நட்சத்திரத்தை கலியுகத்துல நம்ம கண்கண்ட ஒரு மகா பெரியவா அனுஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. இந்த அனுச நட்சத்திரனுடைய தேவதை யாரு, இறைவன் யாரு, கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாயு பகவான். வாயு தான், இயற்கை தான். வாயு இல்லாமல் நாம் வாழ முடியாது. அப்ப இயற்கையே இதுக்குள்ள இருக்கு. அப்ப வாயு புத்திரனாகிய அனுமானை நாம் வழிபாடு செய்தோம்னா இந்த அனுச ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப இந்த பிராணம், இந்த நம்ம உடம்புல பிராணசக்தியே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய பிராணத்தை அந்த வாயு புத்திரன் வாயுவை நாம் வழிபாடு செய்யும் போது அனுசம் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும். இந்த அனுசத்தினுடைய தலவிருச்சம் என்னன்னா மகிழ மரம். மகிழ மரம் தான் அதனுடைய தன்மை. மகிழ மரத்தை பார்த்தோம் அப்படின்னா பழம் அருமையா இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அப்ப அந்த மரத்துக்குள்ள யார் இருக்கா? அனுச நட்சத்திரம் இருக்கு. இதனுடைய பறவை என்ன அப்படின்னா வானம்பாடி. மிக சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த வானம்பாடி பறவை இருக்கிறது. இனிமையான குரல் வானம்பாடி. அப்ப பறவைக்கு வானம்பாடி, மிருகத்துக்கு இப்ப பெண்மான். பெண்மானை பற்றி சொல்லுவோம். மயிர்மித்தா உயிர் வாழா மான் இனத்தை சார்ந்தது. ஜோடி ஜோடியாகவே தெரியும், கூட்டம் கூட்டமாகவே இருக்கும். அப்ப இது மானை பற்றியும் பேசுகிறோம், பெண்மானாக இருக்கிறது. அப்ப இதனுடைய இருப்பிடம் பால்வனம். இதனுடைய வடிவம் முடைப்பானை, முடப்பானை, முடப்பானை அப்படின்னு சொல்றோம். இதனுடைய உணவு கொள்ளு. கொள்ளு நீங்க பார்த்திருப்பீங்க. கொள்ளு அப்படிங்கிற தானியம் மனிதனுடைய கொழுப்பு சக்தியை குறைக்கக்கூடியது, மனிதனுக்கு வலுவை தரக்கூடியது. இளைச்சவனுக்கு எள்ளுன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கொள் அப்படிங்கிறது அனுச நட்சத்திரம். வெள்ளம் கலந்த எள்ளு, வெள்ளம் கலந்த எள்ளு அதுவும் அனுச நட்சத்திரக்கூடியது. நுங்கு, வெண்பொங்கல், பனங்கற்கண்டு இதெல்லாம் இந்த அனுச நட்சத்திரத்துக்குரியதாக நாம இதை சொல்றோம். இந்த அனுச நட்சத்திரம் நம் உடல்ல எந்த உறுப்பை குறிக்கிறதுனா வயிறை குறிக்கிறது. வயிறு என்பது மிக முக்கியமான ஒன்று.
அப்ப எலும்பு மண்டலத்தையும் அனுசந்தான் குறிக்கிறதாக சில புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மனித அளவிலே பலத்தையும் தரக்கூடிய எலும்பு மண்டலத்திற்கும் இந்த அனுசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதனுடைய மூலிகை என்ன அப்படின்னா நாயுருவிங்கிற மூலிகை. இது சக்தி வாய்ந்த மூலிகை, வசீகரமான மூலிகை. அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க, நாயுருவி வேற எடுத்து பல் துளைக்கி 48 நாள் நாயுருவி வேரை பல் துளைக்கி அதை பொசுக்கி சாம்பலாக்கி பல்விலைக்கு வந்தோமையானால் வசியம் ஏற்படும். அதை அந்த நாயுருவியை மையாக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நாயுருவினுடைய அரிசி எடுத்து அந்த காலத்து சித்தர்கள் வடித்து சாப்பிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை சாப்பிட்டோம்னா 48 நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த அனுச நட்சத்திரத்தை போய் பார்க்கும்போது ஒரு பெரிய புதையலாகவே இருக்கிறது. அனுசத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அனுசம் அப்படின்னாலே நாயுருவி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அனுசம் நட்சத்திரத்துல ஒருத்தர் லக்ன புள்ளி விழுந்துருச்சுன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். பலசாலியா இருப்பாரு, உடல் வலிமை உள்ளவராக இருப்பாரு, அன்புக்கு உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தக்கூட அன்புக்காக உயிரையும் கொடுப்பார். பிறருக்கு இயன்றளவு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருக்கும். நம்ம எப்பயுமே அவளுக்கு ஒருத்தருக்கு உதவிகரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். மானை பத்தி சொன்னமே, மான் என்ன செய்யும் அப்படின்னா மிரட்சியானவை, மிரளக்கூடியவை, மிகவும் அழகானது, பயந்த சுபாவம் உடையதுதான் மான். வெகுளித்தனமானது, பட் அதே நேரத்துல வேகமானது. மான் நல்ல ஓடும். சிறுத்தை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய அந்த மான் என்பது சூழ்ச்சியானது, நேராக போகும். சிறந்த மலங்கள் ஓடி போயிடும். அதைத்தான் ராமாயணத்துல கூட மாரீசன் மான் வேடம் கொண்டு வந்தார் சொல்லப்பட்டிருக்கு. சூழ்ச்சிக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டார்கள். ஆனால் இவர் பழகி பார்க்கும்போது பாசமுள்ளவராக இருப்பார். ஆனால் இவர் சந்நியாச வாழ்க்கை ஒழுக்கம் உள்ளவர் என்பது இந்த நட்சத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், யோகா செய்ய வேண்டும், துறவர வாழ்க்கை மேல வேண்டும், ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று துறவர வாழ்க்கைக்கு பார்த்தோன்னா மகா பெரியவா ஏன் அந்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மகா பெரியவாளிடம் யாராவது வந்து உறவு கொண்டாடினார்கள் என்றால் அன்று அவர் உண்பதில்லை. இந்த உடம்பை, இந்த சரீரத்தை ஒரு உறவு கொண்டாடி வந்து விட்டானே, இன்றைக்கு பட்டினி போடு என்று பார்ப்பார். அப்ப சந்நியாச வாழ்க்கை பரதேச வாழ்க்கைக்கு உரிய நட்சத்திரமாகவும், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்திலே நடு நட்சத்திரமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது உடல்ல பலமாக இருந்தாலும் கூட மனதிலே இரக்க சிந்தனை உள்ளதாக இருக்கிறது, இறங்கக்கூடியது. மற்றவர்கள் பழக்கத்திலே இனிமையானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் பாசமானவர்களும் அரவணைத்து செல்லுகின்ற ஆற்றலை இந்த நட்சத்திரம் பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம என்ன இந்த நட்சத்திரம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கிறோம். அந்த நட்சத்திரத்துக்குள்ள அனுசம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுகிறது. அப்ப அனுசம் அப்படின்னா நம்ம மனசுல இவ்வளவு விஷயங்கள் ஓடும். சரிப்பா, இந்த அனுசம் எந்த ஆலயத்துக்குள் போனா இந்த அனுசத்தினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையிலிருந்து மகிழ மரம் தான் தலைவிரிச்சோம். அப்ப திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த அனுச நட்சத்திரம் அவருடைய ஜாதகத்திலே என்ன வச்சிருக்க கூடாது,
8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தோடு தொடர்பு இல்லாமல் இருந்தோம்னால் அவன் அனுச நட்சத்திரத்துக்குரியவர்கள் அந்த ஆலயத்துக்கு போகலாம். திருவண்ணாமலையில் நான் போயிட்டு எல்லாரும் நான் கிரிவலம் போறேன், நான் எல்லாம் போய் எங்க சாமி கும்பிட போறேன்னா அந்த அனுசம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். திருவெற்றியூர், சென்னையில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமிகள் கோயில் இருக்கிறது. திருவொற்றியூர்ல இருக்கு தியாகராஜ சுவாமி கோயில். அங்க என்ன அப்படின்னா அது அனுசந்தான். திருக்கண்ணாபுரம், திருவாரூர் மாவட்டத்துல ராமண்ணா தீட்சிதர் கோயில் இருக்கு. அது வந்து திருக்கண்ணாபுரத்துல இங்க இருக்கு. குத்தாலம், நாகை மாவட்டத்துல குத்தாலத்துக்கு போனோம்னா திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு, குத்தாலம். அடுத்து வடவாதி மங்கலம் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் மாவட்டத்துல ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் கோயில் வடவாதி மங்கலம். அங்க போனோம்னா அனுஷ்டான மலை ஆக்டிவேட் ஆகிறது. நீடூர் நாகை அருள் சோமநாதபுரம் திருக்கோயில், நீடூர் நாகை மாவட்டத்தில் நீடூர் போனோம்னா அருள் சோமநாதர் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு நம்ம போனோம்னா யார் போகலாம், யார் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம இந்த உபநட்சத்திர கோட்பாட்டில் எடுத்து அதுல நம்ம கேய் ஜோதிடத்துல பார்த்துருக்கோம். ஒருவருக்கு எப்படி இது பலன் தருகிறது, எந்த மாதிரியான பாவத்தை கை வைத்திருக்கிறது. 24 நட்சத்திரமும் வேலை செய்கிறது. ஒரு நட்சத்திரம் என்பது ஒரே நட்சத்திரம் இல்ல, 27 நட்சத்திரமும் தசையா அப்படி வேலை செய்யுது, புத்தியா அப்படி வேலை செய்யுது, அந்தரமா அப்படி வேலை செய்யுது, கோச்சாரமா எப்படி வேலை செய்யுது. தசா புத்தி அந்தரம் சூட்சமமா அடுக்கோச்சாரம். இன்றைக்கு ஒரு நாள் கோச்சாரம் ஒரு நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அன்றைக்கு ஒரு நாள் நட்சத்திரத்தின் 9 பிரிவாக, இன்னும் நுணுக்கமா போனோம்னா 9 பிரிவா பிரிக்கிறோம்ல. தசா புத்தியையும் 9ஆக பிரித்து பார்த்தால் இன்னும் சில நிமிடத்து கணக்கிலே எது நன்மையை கொடுக்கும், எந்த நட்சத்திரம் நமக்கு சிறப்பானதை கொடுக்கும் என்று அளவிட்டு பார்க்கலாம். அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, நீங்க இந்த இடத்துல நம்ம அனுசம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அனுசம் என்ன வச்சிருக்கு, என்ன தரப்போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அனுசம் பார்த்தோம்னா அது விளக்கணும். அன்பர்களே, ஒரு மனிதனுடைய விதி கொடுப்பினையை, ஒரு மனிதனுடைய விதி பிராப்தத்தை ஒரு மனிதன் வாழ்நாளில் எதை அனுபவிப்பான், எதை அனுபவிக்க மாட்டான் என்று சொல்வதுதான் பிராப்தம். அதான் ஃபேக்ட், விதி. இந்த விதி நிர்ணயம் செய்வது எது அப்படின்னா 12 பாவத்தின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம். 12 பாவத்தின் ஆரம்ப முனை உபநட்சத்திரம் will decide the fact of native அப்படின்னு சொல்றோம். ஆனால் it is very important subject. It's a deeply subject. It's a vast subject. It contains more informations அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. அப்ப அனுசம் அப்படின்னா எங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம அதை பார்க்கணும். அதனால ஒரு பாவ விதி பலனை 12 பாவம் தான் தீர்மானிக்கும். 12 பாவம் தீர்மானித்த விஷயத்தை 9 கிரகங்களும் நடத்தி கொடுக்கிறது. 9 கிரகங்களும் தசாபுத்தி அந்தர சூட்சமம் கோச்சாரத்தின் அடிப்படையில் நடத்தி தருகிறது அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. அப்ப விதி என்ன வச்சிருக்கு, பொட்டன்சியல் என்ன வச்சிருக்கு, 12 பாவத்தின் என்ன விதி கொடுப்பினை. அப்ப பாவம் என்றாலே விதி அல்ல, கிரகம் என்றாலே மதி, கோச்சாரம் என்றாலே கதி. அப்பதான் இந்த இடத்துல நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும்.
இப்ப இதே அனுச நட்சத்திரம் 1ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை ஹஸ்பல் சப்லாடாக இருந்தால், the first bhava ஹஸ்பல் சப்லாட் அஸ் இந்த அனுராதா அப்படிங்கிறது பார்க்கலாம். அனுராதா நட்சத்திரா இஸ் த ஹஸ்பல் சப்லாட் அப்படின்னு வச்சுட்டோம்னா இது சனிதான். ஆனா நம்ம அதை சனியாக பார்க்க வேண்டியதில்லை, அனுராதாவாகவே பார்க்க வேண்டும், அனுசமாகவே பார்க்க வேண்டும். அந்த அனுசத்தினுடைய இவ்வளவு சக்தி இருக்கு. நிதானமான நட்சத்திரம், பொறுமைசாலியான நட்சத்திரம், ஆளுமை செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்ப இந்த நட்சத்திரத்தை நம்ம இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரோம். நட்புக்கு மரியாதை கொடுக்கும். உலகளவுல நட்பு மரியாதை இந்த நட்சத்திரம் நம்மளுக்கு லக்னம் புரியாது. அப்ப இது என்ன தெரியுது, உண்மையான ஒரு ஜாதகம் 12 ராசி கட்டத்தையும் 9 கிரகங்களையும் 27 நட்சத்திரங்களை வைத்து சொல்லுகின்ற முறையை விட உபநட்சத்திர கோட்பாடாகிய அந்த துல்லித கோட்பாடை வைத்து பார்த்தோமேயானால் அதுதான் உண்மை ஜாதகம். அப்பதான் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷனை நம்ம சொல்ல முடியும். 12 பாவங்களை விளக்கி சொல்லும் போது இப்ப பாருங்க, அனுசம் 1ஆம் பாவத்துக்கு வந்தா ஜாதகர் எப்படி இருப்பாரு, இதே மாதிரிதான் இருப்பார். அனுசம் மாதிரி, அனுசம் மகிழ மரம் மாதிரி இருப்பார், வானம்பாடி பறவை மாதிரி இருப்பார், பெண்மானை பாரி இருப்பார். வாயு போல இறையாற்றல் உள்ள இந்த வாயு என்பது எவ்வளவு முக்கியமோ, பிராணன் என்பது எவ்வளவு முக்கியமோ, ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங் அண்ட் எல்லாத்துக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, 1ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, 2ஆம் பாவத்தினுடைய ஹஸ்பல் சப்லாடாக வந்தாலும் சரி, நாம் அதை இந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படிங்கிறதா விரிவாக பார்க்கணும், ஆழமா பார்க்கணும், இன்னும் தெளிவாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அன்பர்களே, ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்களே, நீங்க ஜோசியம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இது பெரிய ஒரு ஆராய்ச்சி. நிறைய விஷயங்களும் ஆராய்ச்சிகளும் செய்வது. நான் கிட்டத்தட்ட 1990 இருந்து நான் இதை I have been researched the astrology since 1990 when I was the teacher. Basically I am a teacher, but the more interest in the part of an astrology. I like very much the subject of astrology and spirituality and philosophy of Siddha Purusas அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப every concept, it contains a lot of information in every stars. Constellation is very very important. நட்சத்திரம் என்பது கோடான கோடி மைலுக்கு அப்பால் இருந்தாலும் கூட இன்னை நம்ம ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இது நட்சத்திரம் தான் ஜோதிடம். அப்போ ஒரு கிரகம் எப்படி செயல்படுகிறது, ஒரு கிரகம் எப்படி செயல்படுகிறது, நட்சத்திரத்தை நிற்கிறது. அந்த கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் 12 ராசி கட்டத்துக்குள்ள இருக்கும் 9 கிரகங்கள். ஆனா அது எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில், எந்த உப நட்சத்திரத்தில், எந்த உப நட்சத்திரத்தில், வேற ஒண்ணும் இல்லை. தசா புத்தி அந்தரம், தசா புத்தி அந்தரம் சூட்சமம் அப்படிங்கிற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கு மட்டும் தசாமுத்தி பார்த்தார்கள் முன்னோர்கள். 12 பாவத்துக்கும் 9 கிரகங்களுக்கும் தசாபுத்தி பார்க்கிறார்கள். இந்த நவீன சப்ராட் தியரி அப்படிங்கிறத கன்ஃபார்மா சொல்றேன். அதனால இதுதான்
உண்மை ஜோதிடம். அது உண்மைன்னு கூட சொல்றதை விட இது வந்து எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் ஃபார் எவ்வரி ஹாரோஸ்கோப். ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்லேயும் இது எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்கணும், சரியான துல்லிதமான முறையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது சாலச்சர். ஜோதிடனுக்கு அழகு சம்பவத்தை சொல்வது, ஜோதிடனுக்கு அழகு வருபவனுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது. அதனால அன்பர்களே, நம்முடைய மாயரிசி அஸ்ட்ரோ அகாடமி இனிமேல் 2 கான்செப்ட் தான். ஒன்று காமக்கோள், இன்னொன்று இந்த உபநட்சர கோட்பாடாகிய கேஎம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த விஷயம். எத்தனையோ ஜோதிட மாமேதைகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வினை நாம் இப்போது நிறைய விஷயங்களை பேச இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நான் பாருங்க நட்சத்திரத்தை பேசிட்டே வர்றோம். இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரத்துக்கு வந்திருக்கோம். அடுத்து 3வது நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி இருக்கிறது. அதை அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடும் எங்களுடைய இந்த மாயரிசி அஸ்ட்ரோ காணொலியை காணக்கூடிய அத்தனை நண்பர்களும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்கள், நிறைய பாருங்க, பகிர்ந்து விடுங்கள். இந்த கருத்தை பிடித்திருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் குருவும் திருவருளும் இறையருளும் குருவருளும் திருவருளும் என்றும் துணை நிற்கும். நாம் அதன் வழியே நடப்போம். நம்பிக்கை, நியாயம், நேர்மை, அன்புக்கு கட்டுப்பட்டு அதன் அடிப்படையிலே செயல்படுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு.